ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். கொஞ்சம் ஒரு பெரிய லாங் கேப் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 3 இயர்ஸாக என்னால் சரியாக வீடியோ போட முடியல. கொஞ்சம் ரொம்ப ஓவர் பிஸி. ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஹியர் ஆஃப்டர் நான் ஒழுங்காக ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது வந்து நம்ம டெக் சேனல். நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண உடனே அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அகைன் நான் இனிமேல் வந்து ரெகுலராக கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். அண்ட் டெக் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெக் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ஏதாவது கேஜெட்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரிக் அண்ட் ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் சொல்ல முடிஞ்சுச்சா நான் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் வந்து டேட்டா தெஃப்ட் நிறைய போகுதுன்னு தெரியும். அதாவது இந்த டிஜிட்டல் இதில் வந்து நம்மளால் டேட்டா வந்து எதுவுமே ப்ரைவசியே கிடையாது. அதாவது ஜஸ்ட் எல்லாமே வந்து என்ன வேணால் லீக் ஆகலாம். அதாவது நீங்கள் வந்து மொபைலில் வச்சுருக்க டேட்டா லீக் ஆகலாம், யாராச்சும் உங்கள் மொபைலோட டேட்டாஸ் எடுக்கலாம், என்ன வேணால் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து மீட்டா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மீட்டா ஓன்டு பை மீட்டா வந்து ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஓன் பண்ணுற ஒரு கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனி தான் வந்து ஆப்ரேட் பண்ணுது ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் எல்லாத்தையும். அண்ட் இவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு ஃபைன் வந்து இப்போ பே பண்ணியிருக்காங்க. அதாவது யூரோப்பியன் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து லாஸ் எல்லாமே ரொம்ப மற்ற கண்ட்ரியை விட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான லாஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப டேட்டா ப்ரைவசிக்கு ரொம்ப ப்ரைவேட்டாக அவங்க வந்து ஒரு ரெகுலேட்டரி போர்டே வச்சுருக்காங்க. ஸோ தட் வந்து அதன் மூலிமா அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது முக்கியமாக இன்டர்நெட்டில் லீக் ஆகிற டேட்டாஸ், அதாவது இந்த மாதிரி இன்டர்நெட்டில் இருக்க மோஸ்ட்டாக பெரிய பெரிய இன்டர்நெட் ஃபர்ம்ஸ் வந்து யூஎஸில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஎஸ் ஃபர்ம்ஸோடைய டேட்டாலாம் எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மானிட்டர் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா 2019 அவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க. 2019 பண்ண இன்வெஸ்டிகேஷனில் அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, மெட்டா வந்து சில டேட்டாஸ், அதாவது எல்லாரோட டேட்டாவும் கிடையாது, சில டேட்டாவும், அதாவது ஃபேஸ்புக் வச்சுருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்ட்ஸ், அந்த மாதிரி சில டேட்டா யூசர்ஸோட பாஸ்வேர்ட்ஸை அவங்க வந்து எந்த ஒரு என்கிரிப்ஷனுமே இல்லாமல் சேவ் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு பாஸ்வேர்டு வந்து பிளைன் இப்போ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி சேவ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்டர்நெட்டில் வந்து நிறைய நீங்கள் மற்ற சைட்ஸோட ப்ரைவசி அதுலேயுமே ப்ரைவசி பாலிசிலுமே பார்த்தீங்கன்னா கூட உங்கள் டேட்டாவை ரொம்ப நாள் லாங் டைமுக்கு ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு டெம்பரவரியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சில ப்ரைவசிலே சில டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து அது ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக லீகலாக வந்து அதான் அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடாது உங்கள் டேட்டாவை. அதாவது இந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க டிலீட் பண்ணிடணும். அதுதான் ஆக்சுவல் ரூல்ஸ். அதாவது ஜென்ரலாகவே அதுவும் இது வந்து ஃபேஸ்புக் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா ஹேண்டில் பண்ணுது. அதாவது உங்களோட ஃபோட்டோஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாமே அவங்களோட ஓன் தான். ஸோ தட் உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே அது ஓன் பண்ணுறதுனால ஸோ டேட்டாஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தா அவங்க டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணது ப்ராப்பராக என்கிரிப்ட் பண்ணி சேவ் பண்ணாமல் பிளைன் டாக்குமெண்ட்டாக யார் வேணும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி சேவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. 5 இயர்ஸ் கழித்து அவங்க கண்டுபிடிச்சி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன் எந்த அமௌண்ட்னா 91 பாயிண்ட் சம்திங் மில்லியன் யூரோ டாலர்ஸு, அதாவது யூரோஸ், அதாவது டாலர்ஸில் வந்து 1.101 மில்லியன் டாலர்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஒரு சின்ன தப்புனால அவங்களுமே வந்து, அதாவது மெட்டா சைட்லேருந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, மெட்டா சைடில் வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இந்த ப்ராப்ளம் நடந்தது உண்மை தான், அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு ரெகுலேட்டரி போர்டு நாங்கள் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி நாங்கள் வச்சுக்க மாட்டோம், நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வரைக்குமே வந்து மெட்டா சைட்லேருந்து 2.5 பில்லியன் யூரோஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி டேட்டா ப்ரொடக்ஷன் சரியாக இல்லைன்ற மாதிரி இது வரைக்கும் ஸ்டில் அவங்க வந்து 2018 ஃபைன்ஸாக போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் ஃபைன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்ககிட்டேருந்து. அது டோட்டலாக வந்து 2.5 பில்லியன் யூரோஸ் வந்து இது வரைக்கும் டேட்டா ப்ரீச்சுக்காகவே மட்டும் பே பண்ணியிருக்காங்க மெட்டா சைட்லேருந்து. அதை வந்து இவங்க அக்ரி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது அவங்களோட இது தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இன்ஸ்டாகிராம் தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் நம்ம டேட்டாஸ் இருக்குது, நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, நம்மளோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து அவங்களோட ஓன் தான். அவங்க தான் இப்போ மெஜாரிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுற மேஜர் ஆப்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் மெட்டா தான். ஸோ மெட்டா வந்து
அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா டேட்டாவும் மெட்டா டேட்டா இருக்குது. நம்மளோட காண்டாக்ட் டேட்டாஸ் ஆகும். வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபுல் காண்டாக்டாக உங்களுக்கு தெரியும், யார் வாட்ஸ்அப்பில் இருக்கா, என்னென்ன ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம், எல்லாமே அதில் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டா இன்னும் பெட்டராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து அவங்களோட பொறுப்பு தான். ஸோ அதனால் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எனிவேஸ் அவங்க ப்ரொடக்ஷன் அவங்க இம்ப்ரூவ் பண்ணாலுமே சரி, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டேட்டாஸ், அதாவது பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி பப்ளிக் சிஸ்டம், பப்ளிக் இப்போ உங்கள் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி இடத்துல கூட சேவ் பண்ணி வைக்காதீங்க உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் வேலையை விட்டு போனால் கூட சப்மிட் பண்ணுவீங்க லேப்டாப்ஸை. ஸோ அது வந்து டேஞ்சர் தான். அண்ட் நீங்கள் ரிப்பேர் ஆச்சுன்னா கூட ஃபோன் கடையிலலாம் கொடுக்குறீங்கள, அதுவுமே டேஞ்சர் தான். ஸோ எங்கேயுமே சேவ் பண்ணி வைக்காதீங்க. பர்சனல் டேட்டாவை முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்ஸில் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன்ஸுமே வந்து சேஃப் கிடையாது, அதை வந்து எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணிடுறாங்க. ஸோ பெட்டர் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் டேட்டாஸ் எல்லாம். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து டேட்டாஸ் வந்து இது வந்து இந்த மாதிரி திருடுறது வந்து ஜென்ரல் ஆகிடுச்சு. அதாவது அது எதுவுமே பண்ண முடியும், எவ்வளோ தான் ப்ரொடெக்ட் பண்ணாலும் என்கிரிப்ட் பண்ணாலுமே அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ பெட்டர் நம்ம தான் வந்து சேஃபாக வச்சுக்கிறது முக்கியம். ஸோ அதுதான் என்னுடைய இந்த இதில் வந்து நான் வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுகிட்டே வரேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.